அனுபவம் இருக்காது, மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன என தெரியாது, ஏழைகளின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என புரியாது, எடுத்து சொன்னாலும் எதுவும் விளங்காது. எந்த தகுதியும் இல்லாம கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவர் இந்த மாநிலத்தின் துணை முதல்வர் ஆக்கப்பட்டிருக்கிறார். வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்றைக்கும் ஆபத்து என்பதற்கு ஒரே உதாரணம் நம்ம உதயநிதி தான். இதுவரை வாய்ச்சவடால் பேசி வந்த உதயநிதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் செய்தியாளர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஜெட் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். வெளிநாடு முதலீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும். 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 எதிர்க்கட்சி தலைவர் செல்லுகிற இடத்திலெல்லாம் வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என கேட்கிறார். அது குறித்து செய்தியாளர் கேள்வி கேட்டவுடன் எப்படி ஓடுகிறார் பாருங்கள் நம்ம உதயநிதி. அது ஏதோ ஒரு கிரிஞ்ச் காமெடி ஒன்று பண்ணீங்களே சார், பச்சை பசு பிங்க் பசுன்னு, அது மாதிரி வாய்க்கிளிய நின்று பேச வேண்டியது தானே. கொத்தடிமைகளுக்கு தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டி எதையாவது பேசி கைத்தட்டல் வாங்குறது இல்லை சார் அரசியல். செய்தியாளர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், சொல்ல தெரியணும். விருதுநகர்லயாவது பரவாயில்லை, மதுரையில ஒரு கேள்விக்கு சூப்பரா ஒரு பதில் சொன்னாரு பாருங்க, ஆடி போயிட்டோம். மேயர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். மேயர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். மேயர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். யாரு இந்த முதல்வரா? அது எப்படின்னு கொஞ்சம் கூட சிரிக்காம பேசுறீங்க? மதுரை மாநகராட்சியில நடந்த ஊழல் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை கேள்வி எழுப்பிட்டாரு. இப்ப வரைக்கும் முதல்வர் பதில் சொல்லலையே. சரி, அவர் தான் பொம்மை முதல்வரா இருக்கிறாரு, துணை முதல்வரா இருக்கிற நீங்களாச்சும் பதில் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க பொம்மை முதல்வர் சொல்வாருன்னு சொல்றீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க இரு இரு எங்க அப்பா கிட்ட சொல்றேன் பாருன்னு அழுவாங்கல்ல, அப்படித்தான் இருக்கு உங்கள் பதில்கள். துணை முதல்வர் பதவி வேணும், முதல்வர் மாதிரியே எல்லா துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு மீட்டிங் போடணும், எந்த துறையில என்ன நடக்குது என்ன நடக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் வேணும். ஆனா செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா அப்பா பதில் சொல்வாருன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க பக்கத்துல இருக்கிற பிடிஆர பேச விட்டு இருந்தா கூட உலக பொருளாதாரம், ட்வின் டவர் கோபுரம்னு எதையாவது உளறி இந்த ஊழலுக்கு முட்டு கொடுத்திருப்பார். என்ன போற போக்குல உங்க குடும்ப ஊழல உளறினாலும் உளறிடுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை. அவருக்கு இருக்கிற அந்த திறமை கூட உங்களுக்கு இல்லையே உதய். மக்களே, இப்படிப்பட்ட குடும்ப கட்சிக்கு வாக்களித்து பெரிய தவறை செய்து விட்டீர்கள். கடன் மேல் கடன் வாங்கி நாட்டை சீரழித்ததுடன் இப்போது தமிழக அரசு நிறுவனங்களை அடகு வைக்க தயாராகி விட்டார்கள். இன்னும் சிறிது காலத்தில் ஒவ்வொருவரின் வீட்டிற்குள்ளும் புகுந்து அண்டா குண்டாவை எடுத்து சென்று அடகு வைத்தாலும் வைப்பார்கள். அந்த அளவிற்கு இங்கு நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை இருக்கிறது. காரணம் இந்த ஆட்சியில் நடக்கும் ஊழல்கள். அது குறித்து கேட்டால் தந்தையும் பதில் சொல்ல மாட்டார், மகனும் பதில் சொல்ல மாட்டார். இந்த தந்தை மகனுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் வருகிறது. தெளிவாக சொல்லுவோம், ஓட ஓட விரட்டி அடிப்போம். ஏற்கனவே மதுரையில் உதயநிதியை பெண்கள் ஓட ஓட விரட்டித்தான் விட்டிருக்கிறார்கள்.